எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஸ்ட்ராபெரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஸ்ட்ராபெரி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணுறப்ப தண்ணி இருந்ததுன்னா அது நல்லா செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி லேஸாக குத்திக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் டூத் பிக் இருந்தால் டூத் பிக் கூட குத்திக்கலாம் அதில். இப்போ இந்த மாதிரி அதையும் நம்ம குத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம சாக்லேட் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு சாக்லேட் சிப் எடுத்திருக்கேன். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். இதை டபுள் பாய்லர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நிறுத்திடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். அது நம்ம இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டிப் பண்ணாதீங்க, மேலே கொஞ்சம் ரெட் கலரில் தெரிஞ்சால் அது நல்லாயிருக்கும். இப்போ டிப் பண்ண ஸ்ட்ராபெரியை ஒரு பேக்கிங் ஷீட்டு போட்ட ட்ரேயில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். அது மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ராபெரியும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ராபெரியும் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ட்ரேயை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் செட் ஆகும் சாக்லேட்டு. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். சாக்லேட் செட் ஆகிற டைமில் நம்ம ஒயிட் சாக்லேட் சிப்ஸை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பைப்பிங் மேலே ட்ரிசில் பண்ண போகிறோம். அதுக்கு சேம் டபுள் பாய்லர் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெல்ட் ஆகிட்டுது. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் ஜிப்லாக் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த டிப்பை லேஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கார்னர் வரைக்கும் வந்துடும். இப்போ நம்மளோட ஒயிட் சாக்லேட் ட்ரிசில் ரெடி ஆகிட்டுது. நம்ம ஸ்ட்ராபெரிஸை வெளியில் எடுத்துடலாம். 1/2 hour ஆகிட்டுது. இப்போ நம்ம இந்த ஒயிட் சாக்லேட்டால் இந்த மாதிரி நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு மில்க் சாக்லேட்டை கூட மேலே ட்ரிசில் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்க்யூவர் எடுத்து இந்த மாதிரி நான் டிசைன் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட் கூட வேணாலும் பண்ணலாம். ஆப்பிளில் கூட கட் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ முடிச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ண விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் குழந்தைங்க கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான் அது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்தாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரலை பார்த்துடலாம். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதாவது குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.